காரணம், இந்த 5 ஆண்டு கால இந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 50%, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் இன்னைக்கு 60%. யாராவது அதை எதிர்கொண்டிருக்கிறார்களா என்றால், எழுதி கொண்டிருக்கிறார்களா என்றால், அல்லது மீடியாக்கள் காட்டுகிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் கிடையாது. லாக்அப் டெத் மரணங்கள், 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். சட்டமன்றத்தில் பேசினால் சகோதரி நமது திருமதி வானதி சீனிவாசன் கூட இருந்தார்கள். நாங்கள் மட்டுமா வாங்கணும், நீங்கள் அகில இந்திய அளவில் வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர தங்களுடைய நிர்வாக திறமையின்மை அவர்கள் வெளிப்படுத்த தயாராக இல்லை. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு அமைச்சர்கள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பணம் அங்கே போய் பதுங்கிவிட்டது. ஓட்டுக்கு ரூபா கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை, ஓட்டை பற்றி மட்டுமே கவலையோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, அரசு ஊழியர்களுக்கு எதிரான அரசு, சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசை இன்று நீடிக்க வேண்டுமா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை இந்த ஆட்சியால். ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மக்களும் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளியில் பிதுங்கி போய் கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்லூரிக்கு புத்தகத்தை தூக்கிட்டு போடிய பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க. பேக்குள்ள எல்லாம் பீர் பாட்டில் இருக்கிறது. டாஸ்மாக் வியாபாரம் அதிக விலையில் நடைபெறவில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அரசு கவலைப்படுகிறது. டாஸ்மாகில் அதிக வியாபாரம் இல்லை என்று இந்த அரசாங்கம் கவலைப்படுகிறது. ஆனால் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. 5000 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னார். கோடை காலத்திற்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டோம். இந்த 5 வருடங்களில் 5 கோடை காலம் இருந்ததே, ஐயா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே தேர்தலில் சொல்லும்போது, வாக்கு கேட்கும்போது மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னீர்கள். 28 மாதம் நீங்கள் தரவே இல்லை. அப்படியே அந்த 28,000 இந்த 5000 சேர்த்து 33,000 ரூபாய் எப்பொழுது கொடுப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த ஆட்சி முடியும் தருவாயில் கடைசி கால இன்னைக்கு ஒரு மாதம் தான் இந்த ஆட்சிக்கு காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முடிய வேண்டும், தமிழக மக்களுக்கு விடிவு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை கட்சியை சேர்ந்தவர்களும் ஒருமித்த கருத்தோடு, அது இது என்று இல்லாமல், நமக்குள் எந்த விதமான பாகுபாடுகள் இல்லாமல், அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்லாமல், இன்றிலிருந்து எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற உரத்த குரலில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டு மக்கள் ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். ஓயாது உழைத்து தமிழக மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 15 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். சாலைகள், விமான போக்குவரத்து, ரயில்கள், 11 வந்தே பாரத் ரயில்கள், 11 மருத்துவக் கல்லூரிகள், இன்னும் பல திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட கோயம்புத்தூரில் திருமதி வானதி சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஆதார் எடுக்காததற்கு ஆதார், பிற தையல் எந்திரங்கள் உதவி, தையல் எந்திரங்கள் படிப்பதற்கு. அதே போல் நமது மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று வடபழனியிலே மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். எல்லா பொதுமக்களுக்கான உதவிகளையும் செய்திருந்தார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற கட்சியாக, தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற கட்சியாக, நல்லதொரு கட்சியாக உருமாற கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆட்சி கவிழும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற தலைவர்கள், இதற்கு உறுதுணையாக இருந்த ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்கள், காரியகர்த்தாக்கள் அனைவருக்கும் எனது மனம் அதிமுக சார்பாக, ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரன் வந்துட்டு இருக்கிறாங்க,
ஆனால் எடப்பாடி அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். ஆக நீங்கள் இதை வேற அவர்கள் வரலையே இவர்களே வரலையேன்னு பத்திரிகையில் போட்டு கட்டங்கட்டிலாம் போட்டுற வேண்டாம். அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எந்த கட்டம் கட்டி போட்டாலும் சரி, நாங்கள் இந்த ஆட்சியை கட்டம் கட்டுறதெல்லாம் இருப்போமே தவிர. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.